யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் ரவையில் தோசையும் ஒரு பிரட்டல் கறியும் வைக்க போகிறோம். வாங்க பார்ப்போம். முதலாம் பால், ரெண்டாம் பால், தேங்காய்ப்பூ, வெங்காயம், இஞ்சி, தக்காளி பழம், செத்தல் மிளகாய், பச்சை மிளகாய், உள்ளி, இதோட கறிக்கு தேங்காய்ப்பூ எடுத்து வச்சுருக்கு, தேசிக்காய். வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப் நாங்கள் இன்றைக்கு நானும் மாடும் மட்டும் வந்தபடியாக ஒரு சுண்டு காடு மக்களுக்கு ஒரு சுண்டு போடுறேன். இது முக்கால் சுண்டு தேங்காய்ப்பூ, தக்காளி பழம் உண்டு, 3 செத்தமிளகாய், 5 உள்ளிப்பல், இதோட இது களவான உப்பும், இது களவான உப்பையும் போட்டு முதல் வெறுமை அரையுங்கோ. பேர்ந்து சரியாக ஒரு கப் தண்ணி விட்டு அரைப்போம். உங்களுக்கு இது அரைக்கையில் நல்ல வாசமாயும் இதாயும் இருக்குது. இந்த கோதுமை மாலை சுட்டு கொடுக்காம பிள்ளைகளுக்கு இதெல்லாம் செய்து கொடுங்கோ. இந்த அரை தேக்கரண்டி அப்பச்சோடா போடுறேன். நாங்கள் பாப்பத்துக்கு அப்பம் சுடைக்கெல்லாம் போடுவோமே, அது மாதிரி. இது நீங்கள் போட விருப்பம் இல்லை இதெல்லாம் தயிரை விட்டு அடியுங்கோ. தயிர் விட்டு அடித்தா இது இந்த அப்பச்சோடா போட தேவையில்லை. தயிர் இல்லாதபடியாக நான் அப்பச்சோடா போடுறேன். இதை நல்லா கலக்கி நாங்கள் இப்போ கறியாச்சி மட்டும் இது இருக்கட்டும். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மூடி வையுங்கோ. சிக்கில் தனி மிளகாத்தில் கொஞ்சம் ஒரு உப்பும் ஒரு கொஞ்சம் போட்டு விளக்கி வைப்போம். அது கொஞ்சம் உப்பு அளவான இதுக்கு இந்த வச்சுக்கு அளவான உப்பு இப்படி நாங்கள் மூடி வச்சுட்டு நல்லா பிசைஞ்சு இது அப்படியே இதையும் புறம்பா மூடி வைப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இந்த சட்டியை அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்குள்ள ஒரு துண்டு கருவாப்பட்டை, கருவாவும், ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அன்னாசி பூண்டை பாதி இவ்வளோ இதில் போட்டிருக்கு. நாங்கள் அடுப்பை மூட்டி நான் எதிர்பாராமல் ஒரு நாள் சமைச்சது. நண்டு வாங்கி கொண்டு வாங்கட்டு பிள்ளைகள சொல்லி விட இறைச்சியை பண்ணி வந்துட்டேன். நான் இப்படி எல்லாம் வறுத்து நண்டுக்கு ஏற்ற மாதிரி வறுத்து வச்சேன். நான் பார்த்தா இறைச்சி வந்துட்டுது. இந்த அதையே அரைச்சி இறைச்சிக்கு போட்டேன், நல்லா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் தேங்காய் போட போகிறேன். இது அரைப்பாதி தேங்காய் திருவி 2க்கும் எடுத்தேன். தோசைக்கும் அரைச்சி வச்சுட்டு மிச்சத்தை இதுக்கு எடுத்தேன்னா இதுவும் காணும். இதை நல்லா வறுத்து எடுப்போம். மெல்லிய நெருப்பில் வச்சு வறுத்து எடுங்கோ. கொஞ்சம் சிவக்க வறுத்து எடுங்கோ. காணும். நாங்கள் பாவிக்கிறோம். நான் நல்லா விட போகிறேன். 2-3 மேசக்கரண்டி விடுங்கோ. இது இதுக்குள்ளேயே சமையலுக்கும் எடுக்கலாம். எனக்கு அப்படி இல்லை, சூடாக இருக்கட்டும். உப்பும் தூளும் தனி மிளகாய் தூளும் போட்டு பிரட்டி வச்சா வாங்குவோம். எல்லாத்தையும் போடுவோம். கெட்டியாக போட்டோம்னா கெட்டியாக வெந்துடும். கைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு வந்துட்டுது. இதில் நல்லா அடுப்பை குறைச்சி போட்டு நகலிக்காக இந்த தேங்காய்ப்பூ இதுகளே இருக்கிற போடுவோம். இதை இப்படியே இடித்து வைப்போம், தூளாக்குவோம். இதை இறைச்சி கூட எடுப்போம். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுவோம். நாங்கள் இந்த இவ்வளோ வெங்காயத்தையும் போட போகிறோம். நான் எந்த எண்ணெய் விட இல்லை.
சந்தையில் இது நாங்கள் இதை வடிவாக பார்ப்போம். இது வெங்காயம் வளர்கிறதுக்கு என்ன காணுமெண்டா விட வேணாம். கொஞ்சம் தலைப்பு கொஞ்சம் சூடு இறங்கும் பாருங்க, காணக்கூடியதாக தான் வரும். அப்படி காணாட்டி கொஞ்சம் எண்ணெய் விடுங்கோ. இது நல்லெண்ணெய் தானே, பச்சை மிளகாயும் போடுவோம். இது வளங்காட்டும், நெல்லி எண்ணெய் வந்து வளங்காட்டும் வாங்கோ. எண்ணெயை பார்த்தீங்களா விடவே தெரியல, இப்படியே வளர்க்கட்டும். கொஞ்சம் வளங்க நாங்கள் இஞ்சி உள்ளியே போடுவோம். அஞ்சாவது முடிக்கவே இப்படியே சூடாக கொடுத்துட்டு இதுக்குள்ள நாங்கள் இஞ்சி புள்ளி பச்சை மிளகாய் இதில் இருக்கிற அவ்வளோத்தையும் போட போவேன். இதை வச்சுப்போம், இதை போடுவோம். ரெண்டு டிகிரி நல்ல இதாக இதுக்கு இருக்க என்ன காணும் நல்ல இப்போ மனம் பிறக்க வந்துடு. இன்னும் எண்ணெய் ஊற்றுது. தக்காளியை போடுவோம். தக்காளி கொஞ்சம் கறியாக்கும். இப்போ தக்காளி வதங்கிடுது. நாங்கள் பெரிய உண்டாக தான் வெட்டி போட்டேன். கொஞ்சம் நேரம் சின்ன சின்ன வெட்டி போட்டிங்கன்னா கறியாக வதங்கி வைக்கோம். இப்போ நாங்கள் விட்டுறோம். வந்து நாங்கள் வழக்கமாக போடுறோம். கிட ஜாசனுக்கு 3 வரண்டி போடுறோம். இது நல்ல உரைப்பாக இருக்குங்க. ரெண்டு நிமிஷம் இதை எண்ணெய்க்குள்ள வளர்க்கணும். இருக்கிற எண்ணெய் எல்லாம் ரெண்டாம் பொண்ணாப்பால் விடுவோம். இன்னும் ஆக பெரிய தண்ணி குழம்பா வராது. நாங்கள் உப்பையும் போட்டு கலவான உப்பை போடுவோம். நாங்கள் இறைச்சிக்கலையும் உப்பு போட்டு போயிட்டாங்க, கவனமாக செய்யணும். அப்போ நாங்கள் மூடி விடுவோம். இப்போ நான் மூடினதுக்கு இப்போ திறக்கிறேன். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்குது. தூள் மணம் எல்லாம் போயிட்டுது. நல்லா தூள் மணம் போக விடுங்கோ. இதை போட்டு ஒரு கொதி வர நல்லா இந்த இறைச்சி வந்து இந்த இதுகளை எல்லாம் இழுக்க நாங்கள் அந்த அரைச்சது கூட போடுவோம். அது மட்டும் கொதிக்கட்டும். நாங்கள் வெங்காயம் கொதிக்க இனி அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டேன். அப்போ இது இறைச்சி எல்லாம் ஊறி இருக்கும். இப்போ நாங்கள் முதலாம்பாளையம் விட்டு எல்லாம் விட போகிறது இல்லை. இப்படியே மூடி நல்லா கொதி வர மெல்லிய நெருப்பில் விடுறேன். இது நாங்கள் அரைச்ச தூள் அதையும் போடுவோம். இது நல்ல ஒரு வாசமாக இருக்குது உங்களுக்கு இந்த கறிக்கு. ஒவ்வொரு நாளும் இது ஒரே மாதிரி காய்ச்சாமல் வித்தியாசமாக விசேஷ நாட்களில் இப்படி காய்ச்சுங்கோ. மூடி விடுவோம். மூடிட்டு திறக்க வேணாம். மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நிப்பாட்டி விடுவோம். நான் இதை இன்னும் திறக்க இல்லை, அப்படியே மெல்லிய நெருப்பில் விட்டுட்டேன். 5 நிமிஷம் விட்டுட்டு நிப்பாட்டுவோம். இதால் தோசை பார்ப்போம். இது 2 விதமாயும் பார்க்கலாம். நீங்கள் நல்லா சுற்றி எடுத்தும் பார்க்கலாம். கொஞ்சமாக சுற்றி போட்டும் எடுக்கலாம். அடுத்த தோசையை நாங்கள் கொஞ்சம் பரத்தி எடுப்போம். நல்லா காஞ்சி கொண்டு வந்துட்டுது. நாங்கள் எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டு
இங்கே எடுக்கணும். இதை நாங்கள் நிப்பாட்டி விடுவோம் இந்த கறி அடுப்பை இறக்கும். அடுத்த வச்சு கொஞ்சம் பெருத்தி போடுவோம். கறியை பாருங்க, கறியை வைப்போம். இப்போ கறியை என்ன மாதிரி இருக்குண்டு அங்கே நாங்கள் இதை எடுப்போம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். யாழ் சமையல் அடுப்படி நம் அன்பு எல்லாம் சுவை மணக்கும் விரல் நுனியில் கலைவண்ணம் எளிதாய் சமைத்து மகிழ்வாய் உண்ணும் யாழ் சமையல்